6 மாசமா அந்த தண்ணி இந்த தண்ணி இருக்கு கண்டினியூஸா இருக்கு. அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. போக்குவரத்து சிரமமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் பூரா. கஷ்டப்படுறாங்க. நோய் தொற்று எல்லாம் வருது. இந்த ஸ்கூல் முட்டு போறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் அப்படித்தான் இருக்கு. இந்த ஏரியா பூரா அப்படித்தான். கள்ளுக்கடை சிந்துக்கு அடுத்த ரோடு. இப்ப நீங்களே போகணும்னா ரொம்ப சிரமமா இந்த இதுல போக முடியாது. இந்த காலைல பொண்ணு காலோட போறீங்க. இதோட போக முடியல வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் பூரா ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை யாரும் சொல்றதுக்கு அவங்களாம் வேஸ்ட். எம்எல்ஏ வெள்ளாப்பள்ளி வேஸ்ட். ஜெயிச்சாங்க, ஜெயிச்சதோட போனவங்க அடுத்து வரவே இல்லைங்கிட்டு. திரும்பி ஓட்டு கேட்க வருவாங்க. திருப்பி வருவாங்க. வரும்போது இதை காமிச்சா வருவாங்களா? அடுத்து ஓட்டு போடுவாங்களா? கொஞ்சம் சிந்திக்கணும்ல. ஒரு அறிவுட்டங்களா இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? புதுசா வர்றவங்க என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஆட்சி ஆண்டவனே ஆண்டுக்கு உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர். உண்மைதான். புதுசா வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். திருப்பி ஆரம்பிக்கணும்ல வேலை. பாக்குறது கிடையாது. பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. திருப்பி வந்து தோண்ட மாட்டாங்க. நீங்க சொன்னாதானே செய்வாங்க. செய்யறதே இல்லை. உண்மையா அது எல்லாரும் நன்மைக்கு தான் இருக்கும். சும்மா பேசிட்டு போயிடுறாங்க. அடுத்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சார் செய்வோம், அங்கிட்ட செஞ்சிருவோம். அப்படின்னா திருப்பி வர மாட்டோம். செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தா தானே பார்க்க முடியும். அந்த ஆள் இந்த பக்கமே வந்து இல்லைங்க. பூமிநாதன் அவங்க ஏரியாவே பார்த்தாரு. இப்ப அவங்க ஏரியாவில வந்து ஓட்டு போட மாட்டாங்க. பூமிநாதனுக்கு ஓட்டு இனிமே விடுவார். அந்த ஏரியாவில் இருக்காரு. காமராஜபுரம் தான் அவருக்கு. எல்லாத்துக்கும் செய்யற அப்புறம் அங்கதான் செய்வார். உள்ள ஆளுக்கு யாருக்குமே எதுவும் செஞ்சே கிடையாது. செய்ய மாட்டார். சரி, துரோகி அவர். என்னத்தை செஞ்சாரு? யாருக்கு என்ன செஞ்சாரு? கலக்கத்தை அங்க போட்டிருக்க. உன் ஏரியாவுக்கு மட்டும் செய்யறியா? கல்லால் இருக்கா, சேர்வா இருக்கா செய்யறியா? உங்ககிட்ட யாருக்கு என்ன பாக்குற? உப்புல எனக்கு என்ன செஞ்சிருக்க? ஓட்டு மட்டும் வாங்கினீங்களா கரெக்டா? அதே மாதிரி கரெக்டா செய்யணும்ல. நல்லா கிழிச்சாரு. பட்டா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அங்க ஓட்டு வாங்கினாரு. மக்கள் பூரா எங்க செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு சொல்றேன்ல, இப்ப ஓப்பனா சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. பட்டா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி காமராஜபுரம் ஃபுல்லா ஓட்டு வாங்கினாரு. எந்த பட்டா வாங்கி கொடுத்தாரு? காமராஜபுரத்துல பட்டா வாங்கி தர்றேன், அடுத்து இடிக்க போடுறாங்க, ஒண்ணும் இல்லாம போயிடும். எந்த பட்டா வாங்கி கொடுத்தாரு? எல்லாத்தையும் ஏமாத்தி ஓட்டு வாங்குற பெருசா? முறையோட எதுவுமே செய்யணுங்க. செஞ்சு என்ன செய்ய? ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் கட்சிக்காரனுக்கு மட்டும் 500 மாசம் கொடுத்தீங்கன்னா போதுமா? நீ வந்தாங்க எடுத்தீங்களேன், நாடு கெட்டு போகும். யாரும் 10 விஷயம் செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க ஒன்றில் போதும் காசு.